ஸோ ரெண்ட் வந்து நீங்க மினிமம் வந்து ஒரு 1800ல இருந்து ஒரு 2500 கெனடியன் டாலர்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அபார்ட்மெண்ட்ஸ்க்கு. ஸோ நம்ம ஊர் காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.2 லேக்ஸ்ல இருந்து 1.7 லேக்ஸ் கிட்ட ஆகும். டொரண்டோல நாங்க இருந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மாசம் ரெண்ட் வந்து $2200. அண்ட் நம்ம ஊர் காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் கிட்ட. ஸோ எங்க மில்க் வந்து பாத்தீங்கன்னா 4 லிட்டர் மில்க் அப்படி கிடைக்கும், ஒரு பெரிய பேக்கா கிடைக்கும். அது வந்து $7. அண்ட் இந்த பிரைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா நானாலா சொல்லல, எல்லாமே பில் பார்த்து செக் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ரீசெண்டா எனக்கு நேற்று வந்து ஃப்ரெஷ் கோலான க்ரோசரி பில். ஒரு பரோட்டா வந்து பாத்தீங்கன்னா 5ல இருந்து ஒரு $6 வரைக்கும் ஆகும். ஹாய், வெல்கம் டு டொரண்டோ தமிழ்ச்சி. எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து கனடாக்கு புதுசா வரணும்னு நினைக்கிறீங்க, இல்ல இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வந்து மைண்ட்ல இருக்கும். ஸோ புதுசா நம்ம எந்த ஒரு ஊருக்கு போனாலுமே அந்த ஊர்ல வந்து நமக்கு எவ்வளவு செலவாகும், தங்கறதுக்கு எவ்வளவு ஆகும், சாப்பிடுறதுக்கு எவ்வளவு ஆகும், டிரான்ஸ்போர்ட்டேஷன், மெடிக்கல் செலவு, ஸ்கூல் ஃபீஸ், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் மைண்ட்ல இருக்கும். ஸோ இந்த வீடியோல வந்து கனடால ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கனடால வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சீப்பே கிடையாது, எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் சொல்லணும். அண்ட் அதுலயும் வந்து ஹவுசிங் வந்து கனடால ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஸோ நம்ம சேலரியோடைய நிறைய காசு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்ட்டுக்கு தான் போகும். அண்ட் அதுவுமே வந்து நம்ம இருக்கிற ஏரியா பொறுத்து, நம்ம எடுக்கிற வீடை பொறுத்துலாம். ஸோ நம்ம ஊர் மாதிரி தான், நம்ம வந்து ஒரு மெயின் சிட்டில இருக்கோம், அங்க பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு ரெண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இது நீங்க சிட்டியை விட்டு தள்ளி கொஞ்சம் தூரமா இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ரெண்ட் வந்து கம்மியா இருக்கும். அண்ட் அதுவும் வந்து நம்ம எடுக்கிற வீடை பொறுத்து தான். இங்க வந்து அபார்ட்மெண்ட், டவுன் ஹவுஸ், டிட்டாச்ட் ஹவுஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அபார்ட்மெண்ட் வந்து நமக்கு தெரியும், நம்ம ஊர்ல இருக்குல்ல, அந்த மாதிரி தான் வந்து அபார்ட்மெண்ட். அண்ட் டவுன் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் மாதிரி கிடையாது, அது வந்து தனியா ஒரு வீடு. பட் அந்த சைட் வால்ஸ் மட்டும் நமக்கு வந்து பக்கத்து வீட்டோட வந்து அட்டாச் ஆயிருக்கும், அதுதான் வந்து டவுன் ஹவுஸ். ஆனா டிட்டாச்ட் ஹவுஸ் வந்து தனியா, அது மட்டும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, அதுதான் வந்து இங்க டிட்டாச்ட் ஹவுஸ். அடுத்தது செமி டிட்டாச்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட் வால் மட்டும் வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஸோ ஒரு சைட் வால் மட்டும் வந்து நம்ம பக்கத்து வீட்டோட வந்து ஷேர் பண்ற மாதிரி இருக்கும், அது மட்டும் காமனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம எடுக்கிற வீடை பொறுத்து, நம்ம இருக்கிற ஏரியாவை பொறுத்து நமக்கு வந்து ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டொரண்டோல நாங்க இருந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மாசம் ரெண்ட் வந்து $2200. அண்ட் நம்ம ஊர் காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் கிட்ட. இது வந்து நாங்க வந்து 4 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலி. ஸோ 2 அடல்ட்ஸ், 2 கிட்ஸ். அண்ட் நாங்க இருந்த அபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 பெட்ரூம் அபார்ட்மெண்ட். ஸோ அதனால ரெண்ட் வந்து 2200 ஆச்சு எங்களுக்கு. அண்ட் இப்போ வந்து ரீசெண்டா நாங்க மூவ் ஆயிட்டோம், கேடபிள்யூசி ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, கிச்சனர், வாட்டர்லூ, கேம்பிரிட்ஜ்னு. ஸோ இங்க வந்து நாங்க வீடு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு டொரண்டோல நாங்க இருந்தப்போ எங்களோட ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2200. அண்ட் இனிஷியலா நாங்க இருந்த ரெண்ட் வந்து 1700க்கு வந்து நாங்க இருந்திருக்கோம். ஸோ வந்து இப்ப வந்து எல்லாமே கொஞ்சம் வந்து பிரைஸ் எல்லாம் ஏறிடுச்சு எல்லாத்துலயுமே. ஸோ ரெண்ட் வந்து நீங்க மினிமம் வந்து ஒரு 1800ல இருந்து ஒரு 2500 கெனடியன் டாலர்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அபார்ட்மெண்ட்ஸ்க்கு. ஸோ நம்ம ஊர் காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.2 லேக்ஸ்ல இருந்து 1.7 லேக்ஸ் கிட்ட ஆகும், இது வந்து அபார்ட்மெண்ட்க்கு. இதே நம்ம டவுன் ஹவுஸ் எடுக்கிறோம், டிட்டாச் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டவுன் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2500ல இருந்து $3000 வரைக்கும் ஆகும். அண்ட் இதே வந்து டிட்டாச் எடுக்கிறீங்க அப்படின்னா 3500, 4000 கூட போகும். அது வந்து நம்ம எடுக்கிற வீடை பொறுத்து, எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை பெட்ரூம், எத்தனை பாத்ரூம் அப்படிங்கறது பொறுத்து வந்து உங்களுக்கு மாறும். ஸோ இது வந்து ஃபேமிலி ஆஃப் 4க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதே நீங்க வந்து ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல நீங்க மட்டும் தான் உங்க ஃபேமிலில வரீங்க, ஒருத்தவங்க மட்டும் தான் வரீங்க அப்படின்னா இங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் பண்ணி வந்து எடுத்துப்பாங்க வீடு. ஸோ இப்போ ஒரே வீட்லயே வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு $2000 வந்து ரெண்ட் அப்படின்னா, ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு $400 to $500 தான் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒருத்தவங்க மட்டும் தான் இருக்கோம், நம்ம ஷேர் பண்ணி வீடு எடுக்கிறோம் போது நம்ம கொஞ்சம் குறையும். ஸோ $400 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000ல இருந்து 30,000 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தனியா வரும் அப்படின்னும் போது. அண்ட் இன்னும் சில சீப்பஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் அபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்ரூம் தனியா, ஹால் தனியா அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஒரே ரூம், ஒரே ஒரு பெரிய ரூம், அதுலயே உங்களுக்கு கிச்சன் இருக்கும், பெட்ரூம் இருக்கும், லிவிங் ரூம் இருக்கும். ஸோ எல்லாமே ஒன்னா இருக்கும், பாத்ரூம் மட்டும்தான் தனியா இருக்கும். அதுதான் வந்து ஸ்டூடியோ. நாங்களும் வந்து கனடாக்கு வந்த புதுசுல நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து ஸ்டூடியோல தான் வந்து ஸ்டே பண்ணிருக்கோம். 3 to 4 months இருந்தோம். அப்புறம் தான் வந்து நாங்க அபார்ட்மெண்ட்க்கு மூவ் ஆனோம். பட் இந்த ஸ்டூடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலிக்கு வந்து செட் ஆகாது. ஸோ கப்பலா இருக்காங்க, இல்ல ஒருத்தவங்க மட்டும் தான் வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஸ்டூடியோ செட் ஆகும். கனடாலாம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நம்ம உள்ள வந்த உடனே ஹால் இருக்கும், அதுக்கும் கீழே வந்து ஒரு ஃப்ளோர் இருக்கும், அதான் வந்து பேஸ்மெண்ட். ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் தனியா ரெண்ட்டுக்கு விடுவாங்க, அண்ட் மேல இருக்கிற ஃப்ளோர் வந்து தனியா ரெண்ட்டுக்கு விடுவாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த மேல ஃப்ளோர்ல இருக்கிறத விட பேஸ்மெண்ட்ல இருக்கிறது வந்து ரெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ வீடை பொறுத்து நிறைய இடங்கள்ல $1000 கூட கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ரெண்ட்டுக்கு ஆகக்கூடிய காசு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற சிட்டி, நம்ம எடுக்கிற வீடை பொறுத்து மாறும். ஸோ ஆவரேஜா வந்து அபார்ட்மெண்ட்னா மினிமம் நீங்க வந்து ஒரு 1800ல இருந்து வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவல் நம்ம எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
அடுத்தது நமக்கு 2வது பெரிய செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து குரோசரிஸ். குரோசரிஸ் வந்து நீங்க 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு எவ்வளோ ஆகும்னா ஒரு மாசத்துக்கு ஒரு $700லேருந்து $900 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து எவ்வளோனா ஒரு 50,000லேருந்து 60,000 வரைக்கும் வந்து நமக்கு ஒரு மாசத்துக்கு ஆகும். இது வந்து நான் ஆக்சுவலா கனடா வந்து ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. 8 இயர்ஸ் முன்னாடி நான் வந்த புதுசுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இவ்வளோலாம் குரோசரிஸ்க்கு ஆனது கிடையாது. 300, $400லாம் கூட எங்களுக்கு ஆயிருக்கு. பட் இப்ப வந்து எல்லாமே பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால இப்ப 300, 400ங்கிறது வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஆகும் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஸோ ஒரு மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, $700லேருந்து $900 வரைக்கும் நமக்கு வந்து ஆகும். ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்து சில குரோசரிஸோடைய பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ எங்க மில்க் வந்து பார்த்தீங்கன்னா, 4 லிட்டர் மில்க் அப்படி கிடைக்கும். ஒரு பெரிய பேக்கா கிடைக்கும். அது வந்து $7. அப்புறம் ஒரே ஒரு பிரெட் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, $3 ஆகும். அந்த தக்காளி 1 கிலோ வந்து ஒரு $5 கிட்ட. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் குரோசரிஸோட பிரைஸ். இத வச்சு வந்து உங்களுக்கு கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்க பிரைசஸ்ல இருக்கும். ஸோ இங்க வந்து நமக்கு குரோசரிஸ்ல மணி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, நெறைய குரோசரி ஸ்டோர்ல இப்ப நோ ஃப்ரில்ஸ், ஃப்ரெஷ்கோ அந்த மாதிரிலாம் இங்க நெறைய குரோசரி ஸ்டோர்ஸ் இருக்கு. அங்கலாம் வந்து ஃப்ளையர்ஸ் அப்படின்னு ஒண்ணு குடுப்பாங்க. கடைக்கு வெளியிலேயே கூட வச்சிருப்பாங்க. அதுல வந்து அன்னன்னைக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஓட பிரைஸ் எல்லாம் வந்து கம்மியா இருக்கும். ஆஃபர்ல வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி எல்லாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணி வாங்கலாம். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, காஸ்ட்கோ மாரி கடைகள்ல போய் வாங்கலாம். பட் காஸ்ட்கோல என்ன பிரச்சனைனா வந்து ஒரு ஹோல்சேல் கடை. எல்லாமே பல்கா வச்சிருப்பாங்க. ஒரு பெரிய ஃபேமிலியா இருந்தா நம்ம வந்து வாங்க முடியும். பட் ஒருத்தவங்க தான் இருக்கும், 2 பேர் தான் இருக்கோன்னும் போது சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து காஸ்ட்கோ வந்து கொஞ்சம் ஒத்து வராது. பட் உங்களுக்கு வந்து பல்கா வாங்குறப்ப வந்து லாங் ரன்ல நிறைய மணி சேவ் பண்ணலாம். ஸோ காஸ்ட்கோ வந்து அந்த மாதிரி கேசஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். நீங்க வந்து இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து மந்த்லி பாஸ்லாம் வந்து இங்க கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு $100லேருந்து $150 வரைக்கும் ஆகும். அண்ட் அதுவுமே நம்ம இருக்கிற ஏரியா பொறுத்து தான். இப்போ நம்ம ஒரு மெயின் சிட்டில இருக்கோம், ஒரு டவுன் டவுன் மாதிரி ஏரியால இருக்கோம் அப்படின்னா நமக்கு அதிகமாகும். கொஞ்சம் நம்ம சிட்டி விட்டு தள்ளி இருக்கோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல நமக்கு பிரைஸ் குறையும். ஸோ நீங்க ஆவரேஜா வந்து ஒரு $100 to $150 வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து எங்களுக்கு பாஸ் மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டெய்லி டெய்லி கூட நம்ம வந்து பே பண்ணி போய்க்கலாம். அதுக்குன்னு ஒரு தனியா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு கார்டு ஒண்ணு குடுப்பாங்க. ஸோ அத வந்து நீங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயோ, இல்ல அதுக்கான ஆஃபீஸ் எங்க இருக்கோ, அங்க போய் நீங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான அந்த கார்டு வந்து வாங்கிட்டு, நீங்க டெய்லி டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு $3லேருந்து ஒரு $6 கிட்ட வந்து ஆகும் ஒரு நாளைக்கு. பட் நீங்க வந்து என்னைக்காவது போறீங்க ஆஃபீஸ்க்கு, ஸோ மத்த நாள் வந்து வீட்ல இருந்து ஒர்க் பண்றீங்க, என்னைக்காவது ஆஃபீஸ் போறீங்க, காலேஜ் போறீங்கன்னா, இது உங்களுக்கு வந்து மணி சேவ் ஆகும். பட் இதே வந்து நீங்க டெய்லி போறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு பாஸ் வாங்கிட்டீங்க, மந்த்லி பாஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய மணி சேவ் பண்ணலாம். அண்ட் இதே ஸ்டூடெண்ட்ஸாலாம் இருந்தோம் அப்படின்னா ஒரு சில கன்செஷன்லாம் இருக்கு. ஸோ நீங்க அதை பத்தி செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கூட அப்ளை பண்ண முடியும். இது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. இதே நீங்க வந்து ஓனா கார் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அதுக்கு கட்டுற நம்ம இஎம்ஐ, சப்போஸ் வந்து ஃபுல் காசு கொடுத்து கார் வாங்கிட்டோம் அப்படின்றது வந்து அடுத்தது. பட் இஎம்ஐ கட்டுறது வந்து அது நம்ம வாங்குற காரை பொறுத்து வந்து மாறும். ஆனா இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரத்துக்கு எக்ஸ்பென்சிவான ஒரு பார்ட் கனடால. அண்ட் அதுவும் அதேதான். நீங்க வச்சிருக்கிற கார பொறுத்து, அண்ட் அது புது காரா, பழைய காரா அப்படிங்கறத பொறுத்து, மாடல் பொறுத்து, உங்களுடைய லைசென்ஸ் இது எல்லாத்தையும் பொறுத்து வந்து நமக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து மந்த்லி வந்து எவ்வளவு அப்படிங்கிறது வந்து மாறும். ஸோ நாங்க வச்சிருக்கிறது வந்து சூப்ரூ 2025 மாடல். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி நாங்க ஒரு $400 வந்து இன்சூரன்ஸ்க்கு பே பண்றோம். ஸோ அது எல்லாமே இந்த கேட்டகரிஸ் பொறுத்து வந்து மாறும். புது காரா இருந்துச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் லைசென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா G1, G2, G இந்த மாதிரி 3 லெவல் இருக்கு. நீங்க G லைசென்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து இன்சூரன்ஸ் குறையும். ஸோ G1, G2லாம் இருக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் பொறுத்து, நம்மளுடைய காரோடைய பிராண்ட் பொறுத்து, புதுசா பழசாங்கிறத பொறுத்து நிறைய கேட்டகரிஸ் பொறுத்து வந்து இன்சூரன்ஸ் மாறும். அடுத்தது நம்மளுடைய காருக்கு போடக்கூடிய ஃபியூவல், அது வந்து பெட்ரோலோ டீசலோ ஏதோ ஒன்று. ஸோ அது வந்து அதுவுமே நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போகணும் அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பா ஃப்ரீக்வெண்டா வந்து கேஸ் ஃபில் பண்ற மாதிரி வரும். அதுவுமே வந்து நீங்க ஆஃபீஸ்க்கு டெய்லி போறீங்களா, இல்ல ஒரு 2-3 டேஸ் போறீங்க, மத்த நாள் வீட்ல இருந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அது நம்மள பொறுத்து வந்து அந்த பிரைஸ் வந்து மாறும். ஏன்னா நம்ம ஆஃபீஸ் போறதோட மட்டும் நிறுத்தாம நம்ம வீக்கெண்ட்ஸ்ல வெளியில போவோம், அப்புறம் க்ரோசரிஸ் வாங்க போவோம், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ கண்டிப்பா எப்படி நம்ம வண்டிக்கு கேஸ் ஃபில் பண்ற மாதிரி வரும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு $200 to $300 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து இன்டர்நெட். அது வந்து நம்ம எடுக்கிற பிளான் பொறுத்து, ப்ரொவைடர் பொறுத்து, நமக்கு எவ்வளவு டேட்டா வேணும், எவ்வளவு ஸ்பீட் வேணும், அதை பொறுத்து வந்து மாறும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு $60ல இருந்து ஒரு $100 to $120 வரைக்கும் ஆகும். ஸோ அடுத்தது வந்து யூட்டிலிட்டிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு $100 to $150 வரைக்குமாவது ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. ஸோ கனடால வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஹைட்ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட யூசேஜ் பொறுத்து வந்து மாறும். இங்க வின்டர் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ குளிர் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். வின்டர் டைம்ல நம்மளால வந்து கண்டிப்பா ஹீட்டர் இல்லாம
இல்லாம இருக்க முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டர் வந்து ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு $100 இது ஒரு $150 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வாட்டரும் வந்து உங்களுக்கு ஒரு 100 to 150 ஆகும், அண்ட் எலக்ட்ரிசிட்டியும் வந்து 100 to 150 ஆகும். எல்லாமே இந்த ஊர்ல வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கும்போது நமக்கு ரிலீஃபா இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல், இன்னொன்று வந்து ஹெல்த் கேர். இங்க பப்ளிக் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ நமக்கு வந்து கிண்டர் கார்டன்ல இருந்து 12th கிரேட் வரைக்கும் வந்து ஸ்கூல்ஸ் வந்து இங்க ஃப்ரீ தான். அதனால அந்த பிரச்சனை இங்க கிடையாது. அடுத்தது வந்து ஹெல்த் கேர். இதுவுமே வந்து உங்ககிட்ட இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து நமக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து கவர் ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு ப்ராவின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும் அந்த பேரு, அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே. ஆன்டேரியோல வந்து இது ஓஹிப் சொல்லுவாங்க, ஆன்டேரியோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான். ஸோ நீங்க வந்து கனடாக்கு வரீங்க, ஒன்ஸ் நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் கண்டிப்பா வந்து ஓஹிப் அப்ளை பண்ணிருங்க. ஏன்னா இங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்ல அப்படின்னா எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த ஓஹிப்ல வந்து கவர் ஆயிடும். ஸோ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் கட்டுறோம்ல, அதுக்கு கவர்மெண்ட் வந்து நமக்கு கொடுக்குற ஒரு பெனிஃபிட் தான் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ். பட் இந்த ஓஹிப்ல வந்து உங்களுக்கு நிறைய கவர் ஆகும், ஆனா வந்து ஐ அண்ட் டென்டல் வந்து உங்களுக்கு கவர் ஆகாது. ஸோ நீங்க வந்து ஒரு பல்லு வலி போயிட்டு ஒரு டென்டிஸ்ட் பார்க்கணும், இல்ல ஐல ஏதோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டு ஒரு டாக்டர் பார்க்கணும் அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓஹிப் வந்து கவர் பண்ணாது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு டாக்டர் விசிட் போறீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு $100 $150 வரைக்கும் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பொறுத்து இன்னும் வந்து அதிகமாகும். ஸோ ஒரு டென்டல் கிளீனிங் பண்ணணும், எக்ஸ்ரே எடுக்கணும், ஏதாவது ஒரு பல்லுல பிரச்சனை ஃபில் பண்ணணும் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி வந்து அது நிறைய ஆகும். அது வந்து கணக்கே சொல்ல முடியாது, எக்கச்சக்கமா அது ஆயிட்டே இருக்கும். ஸோ மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $100. இந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட நம்ம வந்து ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போறோம் அப்படின்னா ஒரு 500 600 கூட ஆகும், பிரச்சனையை பொறுத்து 1000 கூட ஆகலாம். மினிமம் வந்து ஆனா ஒரு $100 வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது இப்ப நான் சொல்ல போற செலவுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் தான். இப்ப வந்து நமக்கு வீடு ரெண்ட், க்ரோசரிஸ், டிரான்ஸ்போர்டேஷன் இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. இது கண்டிப்பா நமக்கு ஆகக்கூடிய செலவுகள். பட் இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் வந்து நம்ம வந்து முடிஞ்சா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், குறைக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அது வந்து என்னன்னா முதல்ல வந்து சாப்பாடு. கண்டிப்பா ரெஸ்டாரண்ட்ல வெளியில சாப்பிடாம இருக்க முடியாது, வாரத்துக்கு ஒரு நாளாவது சாப்பிடணும்னு தோணும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஒரு 200ல இருந்து $250 ஆகும். ஏன்னா இங்க எல்லாமே ஃபுட்மே ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். இதுலயும் நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து சில ஃபுட்லாம் சொல்றேன். ஒரு பரோட்டா வந்து பாத்தீங்கன்னா 5ல இருந்து ஒரு $6 வரைக்கும் ஆகும். ஒரு பிரியாணி வாங்கணும் அப்படின்னா ஒரு $18 ஆகும். அப்புறம் ஒரு பீட்சா வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு $12 to $15 ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இங்க ப்ரைசஸ்லாம் இருக்கும். இது வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா இதோட எக்ஸ்பென்சஸை நம்ம குறைச்சிக்கலாம். பட் எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு $200 வந்து மந்த்லி ஆகும். அண்ட் இந்த ப்ரைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா நானாலா சொல்லல, எல்லாமே பில் பார்த்து செக் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ரீசெண்டா எனக்கு நேற்று வந்து ஃப்ரெஷ் கோலான க்ரோசரி பில். அண்ட் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல நாங்க சாப்பிட்ட ரெசிப்ட். இதெல்லாம் வச்சு தான் நான் ப்ரைஸஸ் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து ஃபோன் பில்ஸ். ஸோ நமக்கு வந்து ஃபோன் பேசணும், மெசேஜ் பண்ணணும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு சார்ஜ் வந்து பே பண்ணணும்ல நம்மளுடைய சிம்க்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொவைடர் பொறுத்து வந்து மாறும். ஒரு சில ப்ரொவைடர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா சார்ஜ் பண்ணுவாங்க, $35-40 கூட உங்களுக்கு கிடைக்கும், பிளான் கிடைக்கும். பட் ஒரு சில பிளான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், $60-70 கூட இருக்கும். இதுவுமே நம்ம எடுக்கிற பிளான் பொறுத்து வந்து மாறும். ஸோ சில ப்ரொவைடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்க்கு பேசிக்கலாம், இந்தியாவுக்கு பேசிக்கலாம் அப்படின்னு நிறைய கண்ட்ரிஸ் வந்து அதுல வந்து அலோ பண்ணுவாங்க. அண்ட் நிறைய வந்து டேட்டா கொடுப்பாங்க, இவ்வளோ ஜிபி உங்களுக்கு வந்து மந்த்லி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுலாம். ஸோ நம்ம வந்து அதெல்லாம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிளானை வந்து நம்மளால குறைக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு $35ல இருந்து ஒரு $70 to $80 வரைக்கும் ஆகும். அடுத்தது வந்து ஷாப்பிங். இதுவும் வந்து சாப்பாடு மாதிரி தான், அப்பப்ப நமக்கு பண்ணணும்னு தோணும். ஆனா வந்து நமக்கு மத்த செலவுகள் மாதிரி இது வந்து எவ்ரி மந்த் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் குழந்தைங்க இருந்தாங்கன்னா மேபி ஆகலாம். இல்ல நம்ம மட்டும்தான் அப்படின்னா நமக்கு எவ்ரி மந்த் வந்து நம்ம ஷாப்பிங் போவோம், ட்ரெஸ் வாங்குவோம் அப்படின்னு கிடையாது. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய செலவாகாது, அது வந்து நம்ம பண்ற செலவுல தான் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு $70ல இருந்து ஒரு $100 வரைக்கும் வச்சுக்கலாம். அண்ட் இது போக குழந்தைங்களை வந்து ஏதாவது கிளாஸ் எல்லாம் அனுப்புறோம், ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் அனுப்புறோம், கராட்டே கிளாஸ் அனுப்புறோம், இல்ல நம்ம ஏதாவது கிளாஸ் எல்லாம் போகணும்னு நினைக்கிறோம். அண்ட் வந்து வீட்டுக்கு இப்போ ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன்லாம் போடுறோம், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 200ல இருந்து ஒரு $300 வரைக்கும் ஆகும். நம்ம வந்து எந்த மாதிரி இடத்துக்கு அனுப்புறோம், எத்தனை கிளாஸ் அனுப்புறோம் அப்படிங்கறத பொறுத்து. ஸோ இதுக்கு வந்து ஒரு $200 to $300 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு கனடால மெயினா ஆகக்கூடிய செலவுகள். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான செலவு வந்து பாத்தீங்கன்னா அவாய்டே பண்ண முடியாது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்ட், அடுத்தது க்ரோசரிஸ், அப்புறம் யூட்டிலிட்டிஸ், அப்புறம் இன்டர்நெட், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த 5 செலவை வந்து நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது. பட் மற்ற செலவெல்லாம் வந்து நம்ம பண்றதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ வந்து எனக்கு தோன்றது வந்து என்னன்னா கனடால வந்து ஒரு வேலை இருக்கு அப்படின்னும் போது நம்மளால இங்க மேனேஜ் பண்ண முடியும். பட் வேலை இல்லாம இங்க வந்து தான் வந்து புதுசா வேலை தேடணும் அப்படின்னும் போது ஒரு மாசம் கூட சேலரி இல்லாம கனடால மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப பயங்கர பணக்காரங்களா இருந்தா மேனேஜ் பண்ணலாம், பட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இங்க மேனேஜ் பண்றது.
ஸோ கனடால வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாம இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் கனடா பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை.